ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மிக் கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் காட்டாளன் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேட்டைக்காரனாக இருந்து எங்கே ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. அந்த கிராமத்தில் யானைகளுடைய தாக்குதல் அதிகமாக இருக்குது. இதனால் நிறைய மனுஷ பலி, உயிர் பலி ஆகிப்போச்சு. அதனால் இனிமேல் அது நடக்கக்கூடாது, நான் உங்கள் கிராமத்தை கிட்டத்தட்ட காப்பாற்றுறேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த யானைகள் எல்லாத்தையும் வேட்டையாடி அவங்க கிட்ட உங்களை பாதுகாப்பாக நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்வையில் அந்த யானைகள் எல்லாத்தையும் வேட்டையாடி அதனுடைய தந்தங்கள் எல்லாத்தையும் கடத்தி ஒரு கட்டத்தில் இந்த யானை தந்தங்களை கடத்துறதுல கிட்டத்தட்ட தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே அமைக்கிறாப்புல சுனில். ஆனால் இவருடைய ஆளுங்க கடத்துகிற ஒரு சில விஷயங்களை போலீஸு ஒரு கட்டத்தில் பிடிக்க போக இவர் ஓகே, இது வெளியால் பண்ணுற வேலை இல்லை, எவனோ ஒருத்தன் தான் போட்டு கொடுத்து இந்த வேலையை பண்ணுறான் அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ இவர் ஒரு இடத்துல ஒரு நபரோட கை கோர்க்கிறாப்புல. அது யார் அப்படிங்கிறத நான் சொல்லலை. படம் பார்க்கணும்னு ஒரு இருந்தேன்னா போய் பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. அப்படி ஒரு பெரிய நபரோட இவர் கைகோர்க்க போக அந்த நபர் நம்ம கதாநாயகனை இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை நடக்காமல், இனிமேல் போலீஸ் இதெல்லாம் பிடிக்காம நீ எப்படி எல்லாத்தையும் ப்ராப்பராக இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவியோ அதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகனை களத்தில் இறக்கி விடுறாப்புல. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு யப்பா, சந்தன மரத்தை கடத்தியாச்சு, செம்மரத்தை கடத்தியாச்சு, தங்கம் வைரோனி எல்லாத்தையும் கடத்தியாச்சு, ட்ரக்லாடு அப்படிங்கிற மாதிரி உள்ள எல்லாம் பொட்டல ஓட்டுற மேட்டரும் எல்லாம் உள்ளே வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன தான் பாக்கி இருக்குது? புதுசாக நாங்கள் ஒரு கார்ட்டல் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு கிரைம் சிண்டிகேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா என்னத்தை சொல்கிறது? பெசாட்டு இந்த ஐவரி கார்ட்டல் அப்படின்னு போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லி இந்த யானை தந்த கடத்தல், இதுக்கு பின்னாடி இயங்குற ஒரு பெரிய கிரைம் சிண்டிகேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு ஆனால் வழக்கம் போல் ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு இந்த டீமை. இந்த படத்துக்கு பார்ட் 2க்கு லீடும் விட்டுருக்காங்க. இதில் உங்களுக்கு மிட் கிரெடிட்டு, போஸ்ட் கிரெடிட்டுன்னு சொல்லி பல சர்ப்ரைஸான சம்பவங்களும் உள்ளே இருக்குது. படத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா போனதை போயிட்டீங்க. அதனால் அதையும் பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் எல்லா கிரெடிட்டையும் பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் டெஃபினட்டாக ஒரு சில சர்ப்ரைசஸும் உங்களுக்கு இருக்குது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலி ஒரு வெல்மேட் ஃபிலிம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கதைக்கு இவங்க எடுத்துக்கிட்ட பட்ஜெட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு எனார்மஸ் எஃபர்ட்டை போட்டு எந்த அளவுக்கு மேக்கிங்லேயும் ஸ்டேஜிங்லேயும் பக்காவாக ஒரு படத்தை கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாகத்தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. அது ஆரம்ப கட்டத்தில் காட்டப்படுற அந்த யானைகள் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களாகட்டும், அந்த காட்சிகளாகட்டும், ஒரு போட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அது ஒரு சிங்கிள் ஷாட் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி அது சிங்கிள் ஷாட் கிடையாது, அதை பேட்ச் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அது ஒரு சிங்கிள் கண்டினியூஸ் ஷாட் மாதிரி அந்த சீக்வன்ஸை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது நல்ல எஃபர்ட்டாக சூப்பராகவே இருந்தது. அது எல்லாமே இந்த மாதிரி படத்தில் மேக்கிங்காக பல விஷயங்கள் காட்சிகளாக பார்க்கும்போது சூப்பராகவே கொண்டு வந்திருக்கு இந்த டீமை. படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பொறுத்தளவுக்குலாம் ஒரு 4 கதாபாத்திரம் தான். ஒன்று நம்ம ஆண்டனி வர்கீஸ், இன்னொன்று சுனில், மூணாவது நம்ம ஜெகதீஷ், நாலாவது துஷாரா விஜயன் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க. இது போக இன்னும் ஒரு 2-3 பேர் கேமியோஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சர்ப்ரைசிங் கேமியோஸ் தான். இதெல்லாம் நான் சொல்லலை. என்ன அப்படின்னு படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. ஏன் இன்னொரு யூனிவர்ஸ் கூட இங்கே வந்து சேருது, அதனால் இதெல்லாம் நீங்கள் அங்கே போய் பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. இங்கே எதையுமே நான் ரிவீல் பண்ணலை. எல்லாருமே அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதில் நம்ம பெருசாக குறை சொல்கிறதுக்கே இல்லை. கதாபாத்திர வடிவமைப்பு எப்படி இருந்தாலும் சரி, கொடுத்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக பெர்ஃபார்மன்ஸில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அட்டகாசமாக ஸ்கோர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்துடைய பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா விதமான காட்டலும் காமிச்சாச்சு. இப்போ புதுசாக என்ன தான் சொல்கிறது அப்படிங்கிறதுக்காகவே இந்த யானை தந்த கடத்தல் அப்படிங்கிற மாதிரி இந்த ஐவரி காட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் இந்த படத்தில் இதுக்கு முன்னாடி வெளிவந்த படங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி நின்று தனியாக காட்டுதே தவிர மற்றபடி கதையாக, திரைக்கதையாக எதுவுமே ஃப்ரெஷ்ஷாகவோ சுவாரஸ்யமாகவோ எங்கேயுமே இல்லை. பார்த்து புளிச்சு போன காட்சிகளாக எங்கே இதெல்லாம் அறதப்பலசான ஒரு கதைங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த படம் பார்த்து முடியும் போது மொத்தமாகவே நமக்குள்ளே விடுது. ஏன்னா ஒரு சீன் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஒரு சீனுமே ஃப்ரெஷ்ஷாக இல்லை இந்த படத்தில். அந்தளவுக்கு தான் காட்சி அமைப்புகளும் படத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அது ரைட்டிங் ஆகட்டும், ஈவன் அந்த காட்சிகளை கன்சீவ் பண்ண விதமாகட்டும்ங்கிறது எல்லாமே என்னங்க எல்லாம் பார்த்து தாங்க ஏற்கனவே எதுவும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் பல காட்சிகள் இந்த படத்தில் விடுது. இன்னொரு பக்கம் ஹீரோவே கிட்டத்தட்ட 70-75% படத்துக்கு அந்த மூமெண்ட் வரைக்கும் ரீச் ஆகிற வரைக்கவே அவர் கெட்டவராகத்தான் இருப்பார். அவர் கெட்டவரா நல்லவரா அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அவர் கெட்டவராக தான் சுற்றிட்டு இருப்பாப்ல. அவரும் ஓகே, இப்போ என்ன ஒரு கெட்டவன், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆள் யார்? நீ கெட்டவன் தான், ரைட்டா? அப்படி இருக்கும்போது கதாநாயகனே கூட இந்த வட்டம் எப்படி நம்மால் பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்கள், அவர் எப்படி கெத்து பண்ணுறாருன்னு பாருங்கள் அப்படிங்கிற ஒரு ஃபீலே நமக்கு எங்கேயும் இருக்க மாட்டேங்குது. ஏங்க அவரே ஒரு கெட்டவர், அவர் ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன அப்படிங்கிற லெவலில் தான் நம்ம இருக்கோம். அவர் ஒரு நல்லவர், அவருக்கு ஒரு பெரிய எமோஷனல் பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னா கூட இந்த கெட்டவனை எப்படியாவது அவர் ஜெயிக்கணுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரும். அதனாலேயே ஈவன் அந்த லீட் கேரக்டர் ஹீரோவுடைய கேரக்டர் மேலேயே நமக்கு பெருசாக கனெக்ட்டுங்கிறது சுத்தமாக இல்லை. இத்தனைக்கும் இந்த படத்தில் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் ஒரு சின்ன எமோஷனல் விஷயங்களை வச்சு அண்டர்பிளே பண்ணியிருக்கு இந்த டீமு. அதுவே கூட பெருசாக நமக்கு ஒரு இம்பாக்டை விடலையோ, எந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் இம்பாக்ட் அந்த சீன் விட்டுருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் நமக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. இதனாலேயே எங்க அட போங்கங்க எல்லாமே பழசு தான், எல்லாம் வழக்கம் போல் நம்ம பார்த்தது தான், ஒன்றும் இல்லை அது மாட்டு ஓடட்டும் அப்படின்னு நினைக்கிறனாலேயே எங்க ஒரு 2 மணி
நேரம் தாங்க படம் ஓடுது, ஆனால் நமக்கு 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஓடி இருக்கும் போல அப்படிங்கிற லெவலில் படம் பார்த்த ஒரு ஃபீலை தருது. அந்த அளவுக்கு லென்த்தியாக போகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை நிச்சயமாக இந்த படம் ஒரு தருணத்தில் நமக்குள்ளே கொண்டு வரத்தான் செய்யுது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மாஸ் மசாலாவாக தெரிக்க விட்ட இந்த மாதிரி படங்களுக்குள்ளலாம் லாஜிக்ங்கிறதெல்லாம் அறவே இருக்காது. அது நம்ம எதிர்பார்க்க போகிறதும் கிடையாது. அதனால் இந்த படத்துக்கும் லாஜிக்கும் சம்பந்தம் கிடையாது, அவ்வளோதான். நீங்கள் எதிர்பாருங்க பார்க்காதீங்கிறதெல்லாம் வேறு விஷயம். லாஜிக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தாண்டி ரவி பஸ்ரூருடைய மியூசிக்கு இந்த படத்தில் எனக்கு என்னமோ ஒரு டெம்ப்ளேட் மோடில் தான் இருக்கோ, ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக இல்லையோ, இதே மாதிரி பல படங்களில் அவருடைய மியூசிக்கை கேட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலு, குறிப்பாக இந்த படத்தை பார்க்கும்போது. ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் பிளாஸ்ட்னு சொல்லி நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடித்த ஒரு படத்தை விமர்சனம் பண்ணோம். நம்ம அந்த படத்துக்கும் இதே ரவி பஸ்ரூர் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அட்டகாசமாக பண்ணியிருந்தார் அதில். ஆனால் இதில் எனக்கு என்னமோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல். இப்படியும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் த அதர் சைடில் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த காட்டாளன். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இதில் செக்ஷுவலாக எதுவுமே கிடையாது. ஆனால் ரத்தம் தெறிக்க வெட்டி வீசின ஒரு காரணத்தினாலேயே இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி A certified. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த படம் நான் மலையாள வெர்ஷனில் தான் பார்த்தேன், தமிழ் டப்பிங்கில் பார்க்கல. மலையாள வெர்ஷனுக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் நான் பார்க்கல அப்படிங்கிறனால தமிழ் டப்பிங் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஐடியாவும் நம்மகிட்ட இல்லை. இதையும் நான் சொல்லிடுறேன். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.